சொன்னா, உன் நம்பிக்கை அவர் மேல இருக்கும் பொழுது நீ வெட்கப்பட்டே போவதில்லை. இன்றைக்கு அநேக இடங்களில் அவமானப்பட்ட நம்முடைய முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ண போகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நல்ல கைகளை தட்டி. இரட்டிப்பானதை தருகின்றார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட ஸ்தானத்திற்கு மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கு மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோம். இன்னும் ஒரு முறை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை அப்பகள் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை அப்பகள் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அரணுக்கு திரும்புவோம் சேர்ந்து. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோம். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். உன்னை ஒடுக்கினோரை கர்த்தர் குனிய செய்வார். யோசேப்பை ஒடுக்கின ஜனங்கள் ஒரு நாட்களிலே யோசேப்புடைய பாதப்படியில் வந்து குனிந்து கிடந்தார்கள். அதே போல் இன்றைக்கு உன்னை ஒடுக்கின ஜனங்கள், உன்னை வேதனைப்படுத்தின ஜனங்கள் உனக்கு முன்பதாய் மண்டிட்டு கிடக்கிற நாட்கள் வருகிறது. விசுவாசத்தோடு அவரை ஆராதிப்போமே. எஸ், நல்ல கைகளை தட்டி. ஆமென். தாரா பரியாசம் செய்தோரை பணிய செய்வா. ஒடுக்கினோரை குனிய செய்வா. பரியாசம் செய்தோரை பணிய செய்வா. சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தா. சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தா. அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அரணுக்கு திரும்புவோம். நல்ல சத்தமாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோம் சேர்ந்து. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அரணுக்கு திரும்புவோம். நல்ல சேர்ந்து ஆராதிப்போமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எஸ். உன் தேசத்துல இனி கொடுமையில் இருக்க போவதில்லை. உன் எல்லைகளில இனி ரட்சிப்பை கர்த்தர் கேட்க பண்ண போகிறார். உன்னுடைய மதில்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துல அவர் கட்ட போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு ஆராதிப்போமா? எஸ். தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினா, உந்தன் வாசலை துதியாக்கினா. ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினா, உந்தன் வாசலை துதியாக்கினா. அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
இப்பொழுது கர்த்தருடைய விலையேறப்பெற்ற ஆசீர்வாதம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலே பயப்படாதே, அவரே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். உன்னை தேடி ராஜாக்களும் உன் நீதியின் வெளிச்சத்தை தேடி ஜாதிகளும் புறப்பட்டு வருவார்கள். நல்ல கைகளை தட்டி சத்தமா ஒரு ஆமென். எஸ், கர்த்தர் இந்த நாளிலிருந்து உன்னை அதிகமாய் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். Praise the Lord. Hallelujah. சரி, இன்னொரு காரியங்களை சொல்லுவோம். ஆண்டோடைய வசனம் நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டோடைய வசனம் நமக்கு புடமிட்டதாகவும் பட்டயத்தை போல இருக்கும். ஆமென். இரண்டாவது, ஆண்டோடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்குதுன்னா, எல்லாம் சொல்லுங்க, ஆண்டோடைய வார்த்தை ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உண்மை, ஆண்டோடைய வார்த்தையினுடைய அழகு வேற எதுலையுமே கிடையாது. நம்ம வார்த்தையில சொல்றது தான் இன்னைக்கு மனுஷன் சினிமாலெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சில வார்த்தைகள் எல்லாம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. அவன் கவிதையா மாற்ற ஆரம்பிச்சிட்டான். அதை ஆண்டவர் நமக்கு எழுதின கவிதையை அவன் என்ன பண்ணிட்டான், ஆதாம் ஏவாள்னு சொல்லி இன்னைக்கு அவனே ஒத்துக்கொள்கிறான். நிறைய காரியங்களை பாருங்க, இன்னைக்கு நம்ம வசனத்தை என்ன பண்ணுகிறாங்க, எடுக்கிறாங்க. அது வேற ஒரு பக்கம். ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற அழகு நம்மளாம் பக்கம் பக்கமா எழுதினாதான் கருத்தே புரியும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம ஒரு காரியத்தை எழுதுறா அப்படின்னு சொன்னா 5 பேராகிராஃப் எழுதினாதான் நம்ம சொல்ல வரதே விளங்கும். ஆனா ஆண்டவருடைய கருத்து 2 லைன்லயும் விளங்கிடும். எத்தனை பேர் புரியுது? அங்க 2 லைன் தான் இருக்கும். அந்த லைனை படிச்சாலே போதும், மனசு ஃபுல்லா எப்படி இருக்கும், ஒரு பெரிய திருப்தி. அப்ப ஆண்டோடைய வசனத்துல அழகு இருக்குதா, எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. ஆண்டோடைய வசனத்துல ஒரு அழகு. அந்த வசனத்தை நம்ம சுமக்க நல்லா கவனித்துக்கொள். எந்த மனுஷன் அதிகமாய் வேதத்தை படித்து வேதத்தின்படி வாழ ஆசைப்படுகிறானோ அவனுடைய வார்த்தைகள் எல்லாமே அழகுள்ளதாகவே இருக்கும். ஒரு மனுஷன் நல்லா பைபிளை படிச்சு அதன்படி வாழ ஆசைப்பட்டு வாழ ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வார்த்தைகள் அளப்புகிற வார்த்தை என்னைக்குமே இருக்காது. அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அவங்க பேசுறதை கேட்டாலே இனிமையா இருக்கும். 4 இடத்துல நீனா நிறைய பலபலன்னு என்னமெல்லாம் பேசுவான். ஆனா அந்த ஒரு மனுஷன் அந்த இடத்துல பேசினாலும் முத்தா 2 வார்த்தை வரும், அது கனமுள்ளதாகவே இருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அநேக தீர்வுகள் கிடைக்காது. ஆனா நல்ல பைபிள் படிக்கிறவங்க அழகா சிம்பிளா அதுக்கு தீர்வு சொல்லுவாங்க. பயங்கர இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், அப்படி இப்படின்னு எழும்பும் பொழுது வேத வார்த்தை உள்ள இருக்கும் பொழுது அந்த வார்த்தை என்ன பண்ணா உன்னை ஞானம் விளங்க உன்னை பேச வைக்கும். பிரச்சனைக்கு ஏதுவா உன் வாயை திறக்கவே வைக்காது. எத்தனை புரியுது? உங்க வாழ்க்கையில நீங்களே நினைச்சு பார்த்துக்கணும், எனக்குள்ள வேதம் இருக்குதா இல்ல வேற என்னமும் இருக்குதான்ட்டு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க இருக்க ஆண்டவர் நம்மளை அழகுபடுத்துவாரு, இன்னொன்னும் உன்னை கனப்படுத்துவார். வேதத்தை நம்ம சுமக்கும் பொழுது அந்த வேதம் நம்மளை சுமக்கும். வேத வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த வேத வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது அந்த வேத வார்த்தை ஒன்றை கனப்படுத்த ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவ்வளவு அழகான வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதன்படி வாழுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க, ஆசைப்படணும். வேதத்துல சில ஆசாரியர்கள் குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் எல்லாருக்கும் கோத்திரம் கோத்திரமா பிரிக்கிறாரு. இதா இந்த கோத்திரத்துக்கு இவ்வளோ, 12 கோத்திரத்துக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுக்கிறாரு. இப்ப கடைசியா யார் மட்டும் எம்டே நிக்கிறா? யாரு யாரு? ஆசாரியர்கள். எல்லாருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்கேயும் போட்டுக்கிட்டு பரிதாபமா நிக்கிறாரு. யார் அவரு? ஆசாரிய நிலைமையே இன்னைக்கு அப்படித்தான். எல்லாரும் நல்லா இருக்கிறான், ஆசாரியர் மட்டும் எப்படி இருக்கிறான், பரிதாபமா தூப கலசத்தை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரேன்ட்டு அவருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, டேய் ஆசாரியர்கள் லேவியர்கள், நீ கவலைப்படாத, உனக்கு நானே பங்குன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. மற்றவங்க எல்லாத்துக்கும் மண்ணு சொத்து சுகம் இருந்தாதான்டா அதெல்லாம் உனக்கு பங்கு, ஆனா உனக்கு நானே பங்கு. அப்ப ஆண்டோடைய வசனத்தை உரிமை பாராட்டுகிறவர்களுக்கு கடவுளே உன் பங்கா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மாடிக்கு மேல மாடி என்னென்னமோ சொத்து சுகத்துல வாழ்ந்து கொண்டு போகலாம், எப்படினாலும் அவன் இருந்து கொண்டு போகலாம். ஆனா உன் இருதயத்தினுடைய வார்த்தையை நீ வச்சிருப்பன்னு சொன்னா உன்னை விட பாக்கியவான் இந்த உலகத்துல எவனும் கிடையாது. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்ல ஆமென். அப்போ ஆண்டவர் சொன்ன, நானே உன் பங்கு. ஆசாரியர்கள் கர்த்தரை ஆசீர்வதித்தார். ஆசாரியர்களுடைய கோத்திரங்களை கர்த்தர் என்ன பண்ணினார், ஆசீர்வதிச்சு. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை சுமக்கிற ஒன்ன கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதா? நம்ம ஆசாரியர்களாய் மாறுவோம், நம்ம லேவியர்களாய் மாறுவோம் என்று சொல்லி. ஆமென். ஆசாரியர்கள் நீங்க மட்டும்தானே பாஸ்டர்,
லேவியர்கள்னா உங்களுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் தானே பாஸ்டர்? இல்லை, அவருடைய வேதத்தை சுமக்கிற எல்லாருமே ஆசாரியர்கள். விசுவாசத்தில் மாற ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. வசனத்தை வாசிச்சா நமக்கு விளங்கும் நினைக்கிறேன். வாசிக்கலாமே. 1 பேதுரு 2:9 வாசிங்க வேகமா. முடிச்சிருக்கிறவங்க டக்குன்னு பைபிளை பெறட்டுங்க பார்ப்போம். மைக் வச்சிருக்கிறவங்க மட்டும் வாசிங்க. 1 பேதுரு 2:9. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயும் இருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரியர்களாய் மாறுகிறார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம பாட்டு பாடுவோம், ராஜாக்களும் நாங்களே ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு இந்த பாட்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கு. பாடுவோமா? பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே சத்தமா ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பே செய்கின்றோம், எங்கள் ஆவி கேட்கல ரே அன்பே செய்கின்றோ, மகனாக மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீ, மகளாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தீ. சொல்லுங்க, ராஜாக்களும் ராஜாக்களும் நாங்களே ஐயா சாரிய. நம்பிக்கை உள்ள பிள்ளைங்க, அது எனக்குரியது. ராஜாக்களும் நாங்களே ஐயா சாரியர்களும் நாங்களே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வசனத்தை சுமக்கிற உங்களை கர்த்தர் யாராய் மாற்றுகிறார்? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். சந்தோஷமா இருக்கிற பிள்ளைங்க நல்லா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இவ்வளவு நேரமா நம்ம எதை தியானிச்சோம்னா பைபிளுடைய காரியங்கள், பைபிளுடைய மகத்துவங்கள், பைபிள்ல இருக்கிற சில பியூட்டியான சில காரியங்களை பார்த்தோம். ராமன் சொல்லுங்க. இப்போ நம்ம எங்க வர போறோம்? அதே சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்க போறோம். பைபிளை மூடி வச்ச ஹேண்ட்பேக்ல வச்சவங்க எல்லாம் எடுங்க பார்ப்போம். பைபிளை தூக்கி மூடி வச்சவங்க எல்லாரும் சங்கீதம் 1:2 வசனத்தை எல்லாரும் ஒன்று போல சேர்ந்து வாசிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? சரி, வாசிக்கலாமா? சங்கீதம் 1:2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கரங்களை விருது ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இப்பேற்பட்ட அழகான வேதத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, இந்த வேதத்துல பிரியமாய், சத்தமா சொல்லுங்க, இவ்வளவு அழகான வசனத்துல நம்ம எப்படி இருக்கணுமா? பிரியமாய் இருந்து. அப்ப இப்ப நம்ம கவனிக்க போறோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கவனிப்போம். கவனிக்கிறீங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம இருதயம் எதுல பிரியமா இருக்குது? பைபிள் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போமே. உன் இருதயம் எங்கேயோ, பொக்கிஷம் எங்கேயோ, சத்தமா, பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்க. நமக்கு வீட்டுல ஒண்ணு இருக்காது, ஆனாலும் பூட்டை இழுத்து பார்ப்போம். பூட்டை ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இருந்தாலும் குருவிக்குன்னு ஒரு சின்ன கூடு இருந்தாலும் அதை நம்ம பாதுகாப்பா என்ன பண்ணணும்? வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க, நம்ம பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்க பாதுகாப்பு இருக்கும், அங்க மனசு இருக்கும், அங்க இருதயம் ஃபுல்லா எங்க தான் இருக்கும்? ஆமே. சின்ன பிள்ளைக்கு இருதயம் ஃபுல்லா யார்கிட்ட இருக்கும்? அம்மா அப்பா கிட்ட இருக்கும். விளையாட்டு ஜாமான், அது தூங்கும்போது கூட அந்த விளையாட்டு ஜாமான் என்ன பண்ணிக்கும்? அப்படியே வச்சுக்கோ. அந்த விளையாட்டு ஜாமான் ரொம்ப பிரியம். அதுக்கு இருதயம் ஃபுல்லா எங்க தான் இருக்கும்? அதுதான் ஒரு விளையாட்டு ஜாமானை காமிச்சா அதுக்கு இருதயம் உடனே என்ன ஆயிரும்? கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்து நல்ல ஒரு வாலிபனா வந்துட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் விளையாட்டு ஜாமானை காமிச்சா அவன் இருதயம் எப்படி இருக்கும்? ராமதாஸ் சேட்டை பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் ஒரு கரடி பொம்மை குடிச்சிங்க, இந்த பர்றா இந்த பர்றா இந்த பர்றா அல்லாது அல்லாதானே அவனுக்கு இருதயம் எப்படி இருக்கும்? இதாங்க யாராச்சும் ஒருத்தங்க போனாங்கன்னா ஒன்னு சொல்லடா, நீங்க இருக்கிற வாலிபர்ல சொல்லுதேன், யோசிச்சு பாரு. இதே வாலிபர் இருதயம் சும்மாருமா, அவன் கடைக்கு போச்சானா கூட தலை வாரிட்டு
ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் சொல்லுவேன், டேய் தம்பி கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு. வெளியே உட்காந்து ஃபேஷியல் க்ரீமெல்லாம் தடவான், எடுத்து போடுவான். தடவை எடுத்து, இல்லை எங்கடா போகிற? இல்லை அவன் கடைக்கு தானே போச்சுருந்தீங்க. அதுக்கு இன்னைக்குள்ள யூத் எப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன். போச்சோன்னா கூட எங்கே தான் போவேன், உட்காந்து ஃபேஸ்லாம் கழுவி எடுத்து, அது என்ன அந்த லட்சணத்தில் தான் இருக்கும். ஆனாலும் நமக்குள்ள ஒரு இது, நம்மளை என்ன பண்ணுவாங்க, இப்போதான் தெரியுது யார எவ்வளோ கிறுக்குத்தனமாலாம் நடந்திருக்கிறோம் ஐயா அப்படின்ட்டு. அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு காலத்தில் அவங்க இருதயம் எங்கே இருக்குது நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு பெரியவங்க இருக்கிறீங்க, உங்கள் அத்தா அம்மா ஒரு வேலைக்கு போகிறாங்க. அத்தா அம்மா வீட்டா பெண்களுடைய இருதயம், என் அத்தான் எப்போ வருவார், இங்கே பார்த்தா ஒன்றுத்துக்கு அப்படி தோணுன மாதிரி தெரியலையே, மனுஷன் வரவே வேண்டாம், ஒரு 2 நாள் கழிச்சு வந்தால் கூட நிம்மதியாக இருக்கலாம் மாதிரிலாம் உட்காந்துருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ சிலருக்கு நம்ம இருதயம் எங்கே இருக்கா, நம்ம பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருதயம். அப்போ சத்தியமா நமக்கு இருதயம் எங்க இல்ல? உண்மையை சொல்லுங்க, உண்மையா நம்ம இருதயம் எங்க இல்லவே இல்ல. எல்லாரும் சொல்லுங்க, தட்டி விட்டு சொல்லுங்க. ஆமென். நம்ம இருதயம் எங்க இல்ல? சத்தமா சொல்லு, நம்ம இருதயம் எங்க இல்ல? அப்ப ஆசீர்வாதம் நம்ம வீட்டுல இல்லைன்னு சொல்லு. அல்லேலூயா. அப்ப நம்ம இருதயம் இருந்தா தான் காலையில் எழுந்த உடனே வேதத்தை தேட மனசு வரும். காலை எழுந்த உடனே மொபைலை தேடி வாட்ஸ்அப்பை தேட வருதுன்னா உன் இருதயம் எங்க இல்லைன்னு அர்த்தம். எழுந்த உடனே இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் எந்த ஃபேஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா உன் இருதயம் எங்க இல்லைன்னு அர்த்தம். காக்கைக்கு தன் என்னது குஞ்சு பொன் குஞ்சு, அவன் அப்படியே செல்ஃபி எடுத்துருப்பான், அதை 2 பேர் தான் லைக் பண்ணுவானுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவனுக்கு அது எப்படி நம்ம மாதிரி நம்மளே பசங்க எனக்கு லைக் பண்றாரு, எனக்கு லைக் பண்ணிக்கடா, மாத்தி மாத்தி இவங்களே லைக் பண்ணிக்கிறது. அப்போ நமக்கு இன்னைக்கு உலகமே எந்த நம்ம இருதயம் ஃபுல்லா எங்கெங்கயோ இருக்குது. ஒரு இருதயம் அங்க வாசிக்கலாம், நேரம் இல்லை. நீதிமொழிகள்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், ஒரு வாலிபனை நான் கண்டேன், அந்த வாலிபன் மாலை மயங்கின நேரத்துல ஒரு சந்து ஓரமா அவன் என்ன பண்ணினானா, எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க, நடந்து போனா. அப்போ ஒரு சகோதரி வருவா, அவன் கூட்டிட்டு அங்க போறான். அப்போ ஒரு வசனம் வரும், அடிக்கப்படுகிற ஆட்டை போல. ஆனா அவன் என்ன நினைப்பான் இன்னைக்கு? ஆனா வேதம் சொல்லுது, தம்பி நீ அடிக்கப்படுகிறதுக்கு நல்லா சொல்ல, நீ வாலிபனா இருந்து போறியோ இல்ல பெரிய ஆளா இருந்து போறியோ, எப்படி போனாலும் சரி ஆண்டவர் உனக்கு ஒரு அடையாளத்தை போடுறாரு. இன்னைக்கு ஒரு ஆடு மாட்டிக்கிட்டு, சத்தமா சொல்லுங்க. நீ நினைப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம், கொஞ்சம் சரி இன்னைக்கு வேலையெல்லாம் இருக்குது, ரொம்ப வேலைக்கு இன்னைக்கு சர்ச்சைக்கு போகாம நம்ம வேலையை பார்க்கலாம்னா ஆண்டவர் உனக்கு ஒரு போர்டை போட்டுருவாரு, அடிக்கப்படுகிற ஆடு இன்னைக்கு வீட்டில் உட்காந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஏய் கேக்குதா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையான கிறிஸ்தவன் ஞாயிற்றுக்கிழமை எந்த ஃபங்க்ஷனையும் வைக்க மாட்டான். என்ன பின்பக்கம் ஆமென் வர மாட்டேங்குது, அந்த பக்கம். அல்லேலூயா. உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, ஆண்டவருக்கு பின்பதாக ஊழியக்காரனுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. 2 பாவங்க தான் ஆமென் சொல்லுது. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? ஆமென். அப்போ வேதத்தை நம்ம ஏன் இன்னைக்கு பிரியமா இல்ல, ஏன் வேதத்தை நமக்கு ரொம்ப ஆசையா தோண மாட்டேங்குதுன்னா, நமக்கு அது மேல இருதயம் இல்லை. அப்ப இருதயம் இல்லாத இடத்துல கர்த்தர் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஏன் இன்னைக்கும் ஓட்ட பானையில் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும்? பாய கூட தூரப்பட மனசு ஏன் வர மாட்டேங்குது? யோசிச்சு பாரு. இன்னைக்கு ஏன் நமக்கு அதே இது நிலைமையில தான் இருக்கிறன்னா, நம்ம வேதாகமும் இன்னைக்கு வெறுமையா இருக்குது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் இருக்கிற வரைக்கும் தான் இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பு. பாளையத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்தா தான் ஆசீர்வாதம். அப்போ இன்னைக்கு பரிசுத்த வேதாகமம் வீட்டில் இருக்குது, ஆனா அது தூசி அடைஞ்சு பால் அடைந்து அது வெறுமையா இருப்பதனால உன் குடும்பம் இன்னைக்கு வெறுமையா இருக்குது. உன் பாக்கெட்ல எவ்வளவு கொண்டு வந்து நிரப்ப போட்டாலும் அது வெறுமையாய் கொண்டு. காரணம், வேதாகமும் இன்றைக்கு வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில இருக்குது. உன் நிமித்தமாக அந்த வேதத்தை உனக்கு பிரியமா போக மனசு வரல. உன் மனசு இன்னைக்கு வேலைக்கு போனா சம்பளம் கிடைக்குமேன்னு பிரியம் வருது. இந்த இடத்துக்கு போனா இவங்க நமக்கு பார்க்கலாம், இந்த வேலையை செய்யலாம், அதுல வேலை செய்யலாம்னு சொல்லி உன் இருதயம் அதிலேயே சுற்றி கொண்டு இருப்பதனால வேதத்தை நீ வாசிக்காமல் அதை பிரியமா இல்லாதனால ஆசீர்வாதம் உன்னை விட்டு தூர போய்கிட்டு இருக்குது. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். சரி, நிறைய பார்க்கலாம். வேதத்தை பிரியமா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியம். இன்னையிலிருந்து நைட்டு போனதுக்கு அப்புறம் நெஞ்சில் வேதத்தை வச்சுக்கிட்டு அப்படி என்ன பண்ணிடக்கூடாது. சில நாள் அப்படிதான் பண்ணுவான். அவன் படிக்க மாட்டான், ஆனா போற போகல 2 முத்தம் கொடுத்துருப்பான். எதுக்கு? இது பிரியம் கிடையாது. அல்லேலூயா.
போப்பா டக்கு 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 டக்குன்னு இட்லி சாப்பிட்டுக்கிட்டே பைபிள் படிக்கிறது. இது பிரியம் கிடையாது. என்ன அவ்வளோ பிஸி, போகிற போக்கிலேயே உட்காந்து அப்படியே மொபைலில் உட்காந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அந்த பைபிள் கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தையை வச்சு இந்த மண்ணா நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லி உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுக்கு நேரம் கொடுத்து பண்ணுறான் பாரு, அதுதான் பிரியம் விளங்கும். நமக்கு பிரியமானவங்ககிட்ட எவ்வளோ தூரம் உட்காந்து பேசுகிறோம், நம்ம பிரியமான காரியத்தில் எவ்வளோ தூரம் இருக்கிறோம் யோசிச்சு பாரு. இன்னைக்கு ட்ரெண்ட், நம்ம ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு புதுசாக ஒரு மொபைல் வாங்குகிறோம், கீழே வைக்க மனசு வருதா? ஒரு 2 மாதத்துக்கு பார்க்கணுமே, அது அப்படியே தான் வச்சுக்கிறது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கணுமே, அது நாய்ப்படாத பாடா என்ன பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு வேதத்தை சில நாட்கள் மட்டும் அல்ல, உன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொள், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையின்படி அதை வாசிச்சு அதன்படி நடக்கணும். அது மேல பிரியம். ஏன்னா அந்த வார்த்தை மட்டும்தான் உன்னை உயர்த்தும், வேற எதுவுமே உன்னை உயர்த்தாது. வேற எதுவுமே பக்கத்துல பார்த்து சொல்லு, தலையில நின்னாலும் வேற எதுவுமே உன்னை உயர்த்தாதுன்னு சொல்லு. ஹல்லேலூயா. அப்படி வேதம் மட்டும்தான் உன்னை. அதனால வேதத்துல எதை வச்சிரு, பிரியம் பண்ணணும். பிரியத்தை என்ன பண்ணணும், வேதத்துல நம்ம வைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தமா. சரி, 2வது சங்கீதக்காரன் என்ன சொல்ற, வேதத்தில் பிரியமா இருந்து. பகல்ல சொன்னா கூட நமக்கு மனசு ஆறி இருக்கும், பகல்ல சொன்னா கூட. ஆனா மனுஷன் ரொம்ப போய் என்ன பண்ணிட்டாரு, இரவும் பகலும் சொல்லி இரவும். ஏன்னா பகல சில நேரத்தில் நமக்கு வேலை டைம் கிடைக்க மாட்டேங்குது. அவர் அன்னைக்கு டைம் இல்லாத மனுஷனா இருந்திருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. உண்மைதானே? பகல எத்தனை உட்காந்து 5 அதிகாரம் வாசிக்கணும், டைம் கிடைக்குது. ஆமென். வேலைக்கு போறீங்க, 9 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு வருவானே, எங்க உட்காந்து பைபிள் எடுத்தனா கம்பெனிக்கான விரட்டி விட்டுருவான். நீ வீட்டிலே உட்காந்து என்ன பண்ணு, வேலைக்கு போகாத வீட்டில் இருக்கிறவங்க சமையல் வேலை முடிச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கனால நேரம், அதனால பகலிலும் இரவிலும் வருது. இரவிலும் பகலிலும் வேதத்தை படிக்கிறவங்க கிடையாது. இது படிச்சு போய் அடுத்தது எதுக்குள்ள வந்துட்டோம். இப்போ நல்லா கேவனிங்க, படிச்சு போய் இப்போ எதுக்குள்ள வந்துட்டோம், அடுத்த ப்ரொமோஷன் எது, தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். அப்ப ஆண்டுடைய சமூகத்துல பகலிலும் இரவிலும் வேதத்தை மடமடன் பாஸ் இன்னைக்கு பிரியமா வாசிக்க சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஆதியாகமத்தை எடுத்த உடனே ஆதியாகமம் 15 அதிகாரத்துல போய் நிற்கும் வண்டி வாசிச்சு. அப்படி அல்ல, வேதத்தை வாசித்து அதுக்கப்புறம் வேதத்தை உட்கார்ந்து தியானிக்கணும். ஆமே. வேத வசனம் வருது, 2 வார்த்தை வாசிச்சாலும் ஒரு 5 அதிகாரம் ஒரு நாளைக்கு படிக்காதவன் கிறிஸ்தவனே கிடையாது. குறைஞ்சது ஒரு 5 அதிகாரமாவது நீ படிக்கலன்னா நம்ம யாரு கிடையாது. சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. 5 அதிகாரம் படிக்காதவங்க. அப்படி பைபிள் எங்கேயும் போட்டிருக்கா? நம்ம ஆளுக்கு கொஞ்சம் கேட்பானுங்க, பைபிள் எங்க போட்டிருக்கு 5 அதிகாரம் படிக்காதவர்கள் கிறிஸ்தவர்களா என்று சொல்லி பைபிள் எங்க எங்களுக்கு வெளிக்காட்டுங்கள் அப்படின்னுவாங்க. உண்மையா வேதத்தை வாசிச்சவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறார், நான் அவருடைய வேதத்தை தியானிப்பதற்காக அதிகாலையிலே எழுந்திருக்கிறேன். ஆமென். இருப்பிடத்தை சொன்னதா நம்புவீங்களா? இருக்குது. ஆமென். சங்கீதம் 119 சங்கீதம் 147 வசனத்திலிருந்து வாசிங்க. 119 சங்கீதம் 147 148. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். எல்லாம் கவனிக்கிறீங்களா? அதிகாலையில் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். காத்திருக்கிறார். அவர் எப்போ காத்திருக்கிறாரா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? அதிகாலையில் எழுந்து எதுக்காக காத்திருக்கிறாரு? எப்போ டிஃபன் கிடைக்கும், எப்போ, அதுக்கு இல்ல, வசனத்துக்காக என்ன பண்ணுகிறாரு? அதிகாலையில் எழுந்து காத்திருக்கிறாரு. உமது வசனத்தை தியானிக்கும்படி, உம்முடைய வசனத்தை நான் ஆராய்ந்து தியானிக்கும்படி, குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். என் கண்கள், சில ஆளுக்கு இடி விழுந்தாலும் கண்ணு விழிக்காது, சில ஆளுக்கு என்ன வந்தாலும் கண்ணு என்ன ஆகாது. அப்போ வேதம் சொல்லுகிற, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், குறித்த ஜாமத்துக்கு. அப்போ படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைமை குறிச்சிட்டு தான் படுக்கிறாரு. எத்தனை கவனிக்கிறீங்க? படுக்கிறதுக்கு முன்னாடியே நான் காலையில் எந்திரிக்க சொல்லி ஒரு டைமை குறிச்சிட்டு நம்ம படுத்தோடனே அவ்வளோதான் மட்டை, படுத்த உடனே உலகமே ஆகுது. ஆனால் சங்கீதக்காரன் சொன்னான், படுப்பதற்கு முன்னாடி குறித்த ஒரு டைமை வச்சுட்டு அந்த ஜாமத்தில் அந்த டைம் வர்றதுக்கு முன்னாடி கண்ணு ஓப்பன் ஆயிருது. ஒரு ஆமென். எல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா? அப்போ அந்த டைம் ஓப்பன் ஆகி அவருடைய வசனத்தை தியானிக்கிறாராம். அப்போ யோசிச்சுப்ப, அப்போ ஆண்டுடைய வசனத்தை இதுல ஒன்னாவது நம்ம செஞ்சிருக்கிறோமா? இப்பவுமே சொல்லு, பக்கத்துல பார்த்து, ஆசீர்வாதம் எங்க இருந்து வரும்?
அப்ப இது வரைக்கும் வந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட அவர் பேசக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை, அவருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன், இரவும் பகலுடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம எதையோ தியானம் பண்றோம் உட்காந்துக்கிட்டு. யோசிச்சு தியானம்னா என்னன்னு சில ஆளுக்கு விளங்காது. நினைச்சுக்கிட்டே இருக்கோம் பார்த்தியா, சில காரியத்தை நினைச்சு போட்டு அவங்க எப்போ வருவாங்க, எப்போ போவாங்க, என்ன செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன செய்யணும், இதுதான் என்னது தியானம். ஒரு ஆளை குறித்து அப்படியே உட்காந்து ஆராய்ச்சி பிரித்து எடுக்க பாரு. ஒரு ஆள் உன்னை பார்த்து இப்படி தான் பார்த்துருக்கேன் நீ நினைப்ப, அவன் புருவம் வயந்துச்சு நான் பார்த்தேன், அவன் ஒரு மாதிரி கண்ணு பிதுங்குச்சு நான் பார்த்தேன், அவன் நம்மளை கோபமாக தான் பார்த்தான் அப்படின்னு சொல்லி உன் மனசுக்குள்ளேயே ஒரு பட்டையை ஒன்று போட்டு தியானம். இதுதான் என்னது? இந்த தியானத்தை எதில் மாற்ற போகிறோம்? எதுன்னு புரியுது? இந்த தியானத்தை அப்படியே வசனத்தில் வச்சு ஆண்டவர் இப்படி சொல்லுங்க, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் தாவீது காலையில் எப்படி எழுந்திருப்பாருன்னு நினச்சிட்டே நீ படு, காலை நீ எந்திரிச்சிருப்ப. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனங்களை நம்ம ஆராய 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 கர்த்தர் உன்னை அதிகமாய் ஆசீர்வதிக்க போதுமானவர் இருக்கிறார். நம்புறவங்க நல்லா கையை தட்டி சந்தோஷமா இருக்கிற பிள்ளைங்க ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் சத்தமா சத்தமா ஹல்லேலூயா. இனி உங்க வேதத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? அசட்டை அற்பமாய் எண்ணக்கூடாது. ஆமென். இந்த வேதத்தை ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிற வேதம் சொல்லுகிறது, வேதம் கிடைக்காத ஒரு நாட்கள் வரப்போகிறது. வேதம் கிடைக்காத பஞ்சகாலம் வருமா? நல்ல பிரசங்கம் கேட்காத பஞ்சகாலம் வரும். அன்னைக்கு வேதத்தை தேடியும் காணாமல் இருப்போம். நல்ல பிரசங்கம் எங்க கிடைக்குது, நல்ல ஆராதனை எங்க கிடைக்குது, தேடியும் காணாத நாட்கள் வருது. அதனால இன்னைக்கு இருக்கிற காலத்துல நீ எவைகளை பயன்படுத்தணும்? கண்ணு நல்லா மங்கிறதுக்கு முன்னாடி நல்லா உட்காந்து என்ன பண்ணிடணும்? என்னுடைய தகப்பன அதிகமா வேதத்தை வாசிக்கிறவர், நான் அதுல இருந்தா நான் கற்றுக்கொண்டேன். பைபிளை எப்போ பார்த்தா வாசிச்சு இப்போ கழுத்து எலும்பு தேஞ்சிருச்சு. டாக்டர் சொல்றாங்க இனி உங்க கழுத்து இப்படி ரொம்ப நேரம் 5 நிமிஷத்துக்கு மேல குனிஞ்சி, ஏன்னா இருந்துச்சுன்னா உங்க ஆட்டிங்க என்ன ஆயிரும், உங்களுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். எதனால கழுத்து இப்படி ஆச்சு? எங்களுக்கு நல்ல டைனிங் டேபிள் கிடையாது, எங்கள் வீட்டில் நல்ல வசதிகள் கிடையாது. ஆனாலும் ஒரு சேரை தூக்கி போடுவாங்க, அதுக்குன்னு ஒரு பேட் வச்சுருக்கிறாங்க. அந்த பேட் வச்சுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் நிறைய கலர் பென்சிலாக இருக்கும், எல்லோ க்ரீனு ரெட்டு, அதில் கோடு போடுறதுக்கு 2-3 ஸ்கேலு, அதெல்லாம் வச்சுட்டு தான் கொண்டு போய் நேராக ப்ரிப்பேர் பண்ணி எப்படி உட்கார்றது. எப்போ போனாலும் அதில் இப்போ கண்டுபிடி வச்சுட்டு வாசிச்சுட்டு கர்த்தர் பேசுகிற வார்த்தையை அப்படியே யோசிச்சு வச்சு கழுத்து எலும்பு என்ன ஆகிட்டு. ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் செய்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு முழங்கால் போட்டு முழங்கால் தேயணும். பைபிள் படிச்சு என்ன தேயணும்? நமக்கு அநேகருக்கு அடி வாங்கிது அங்கங்க தேயுது. ஆமென். எங்கெங்க விழுந்து வாரி தான் நமக்கு தேயுது. ஆண்டவருக்குரிய காரியத்துல நம்ம பலவீனப்பட்டாலும் கர்த்தர் நம்மளை பலவானா கர்த்தர் வைப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப அதிகமாய் நம் வேதத்தை நேசித்து வேதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று சொல்லி அந்த சங்கீதத்தின் முடிவில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். இது தொடரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடுத்த வாரம் இது தொடரும் சொல்லு. சத்தமா? ஆமா. இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம், அடுத்த வாரம் இதனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம தியானிப்போம். அதனால இந்த வாரம் வந்தோம், அடுத்த வாரம் வராம போயிடாது. ஆமென். அப்போதான் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யாரும் முழங்கால் படியிடுவோம்.